விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, மார்ச் 13ஆம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றத்தினுடைய பயிற்சிகளானது ஏற்படுதுங்க. ஸோ அந்த ஒரு கிரக மாற்றத்தினுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, அடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள் எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா சந்திக்க போகின்றார்கள், அவர்களுக்கு கடந்த சில காலங்களாக ஏற்பட்ட அந்த ஒரு பிரச்சனைகள் மீண்டும் பார்த்தீங்கன்னா இப்பொழுது ஏற்படுமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா புதுவிதமான பிரச்சனைகளானது தோன்றுமா, இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவை கடகராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். மார்ச் மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமியானது பார்த்தீங்கன்னா எவ்வளவு முக்கியத்துவம் கொண்டுள்ளது, இந்த பௌர்ணமியில் அன்று பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு பரிகாரங்களை பார்த்தீங்கன்னா இந்த கடகராசி நேயர்கள் செய்து கொள்ளணும் அப்படிங்கிறது குறித்து ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கப்புறமாக இந்த கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் விஷயங்கள்லாம் நடக்க போகுது, இந்த கிரக மாற்றத்தினுடைய ஒரு தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறது குறித்து எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு மாத பௌர்ணமியுமே ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும். அந்த வகையில் மாசி மாதம், அதாவது மார்ச் 13ஆம் தேதி அன்று வரக்கூடிய பௌர்ணமி மிக மிக விசேஷமானதுங்க. மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரத்தன்று பௌர்ணமி திதியானது தோன்றுகிறது. எனவே பௌர்ணமி அன்று சிவபெருமானை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் கேதுவினுடைய தெய்வமான விநாயகரையும் வழிபடுவது ரொம்ப சிறப்பானதுங்க. ஆனால் இந்த ஆண்டு பௌர்ணமி பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரம் முடிந்த பின்னர் பூர நட்சத்திரத்தில் தோன்றுகிறது. வியாழன் மற்றும் வெள்ளி அன்று பௌர்ணமி திதியானது வருவது அம்பாள் நட்சத்திரமான பூரம் அன்று பௌர்ணமி இருப்பது ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா விசேஷமானதாக கருதப்படுது. வியாழக்கிழமை காலை அன்றே பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலுக்கு சென்று சிவனுக்கு பால் அபிஷேகங்கள் அல்லது பூக்களால் அர்ச்சனை செய்துவிட்டு வழிபடலாம். அதே போல் விநாயகருக்கும் அர்ச்சனை செய்து அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுவது மிக சிறப்பானதுங்க. வெள்ளிக்கிழமை அம்பாளினுடைய பூரம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் மதியம் வரை பௌர்ணமி இருப்பதனால வெள்ளிக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு சென்று நெய் தீபங்களை ஏற்றலாம். அம்பாளுக்கு அபிஷேகங்கள் அர்ச்சனைகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யலாம். சிவபெருமானினுடைய திருவுருவ படத்திற்கு பால் அல்லது பூக்களை வைத்து அர்ச்சனை செய்து தீபங்களை ஏற்றி வழிபடலாம். பௌர்ணமி என்று சிவன் மற்றும் பார்வதி ஒன்றாக இருக்கக்கூடிய படத்தை வணங்குவது வீட்டில் சுபிட்சத்தை ஏற்படுத்தும் என்பது ஐதீகங்க. மாசி பௌர்ணமி அன்றுதான் பார்வதி தேவி அவதரித்தார். பௌர்ணமி திதி வெள்ளி நற்பகல் வரை இருப்பதனால வெள்ளிக்கிழமை காலையில் வீட்டில் தீபங்களை ஏற்றி இனிப்பு பழங்களை வைத்து அம்பாளுக்கு பூஜைகளை செய்து கொள்ளலாம். இந்த பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூஜை முறைகள் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளானது தீரும் அப்படின்னே சொல்லலாம். இந்த பௌர்ணமி நாளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கிரக மாற்றத்தினுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா இப்பொழுது கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுத்திருக்கோம் அப்படிங்கிறது குறித்து இப்போது நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இவர்களுக்கு கிரக நிலைகளானது பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாங்க. கடகராசி என்பர்களே, உங்களுக்கு கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தைரிய வீரியஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், சந்திரன் மற்றும் சனி, பாக்கியஸ்தானத்தில் ராகு, சுக்கிரன் மற்றும் புதன், லாபஸ்தானத்தில் குரு, அயனசயன போகஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகளானது உள்ளது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்குங்க. அதேபோல் வாக்கு நாணயங்களானது உங்களுக்கு உண்டாகும். முக்கிய நபர்களினுடைய நட்புகள் கிடைப்பதுடன் அவர்களால் நன்மைகளும் உண்டாகுங்க. அதேபோல் இந்த காலகட்டத்தில் சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்துமே வேகங்களானது பெறும். கடகராசி அன்பர்கள் ஒவ்வொருவருமே பார்த்தீங்கன்னா அடுத்தவரை பற்றி எந்த ஒரு பேச்சும் பேசாமல் இருப்பது நல்லது. ஸோ உங்களுடைய பேச்சில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிதானங்களானது தேவை, அதாவது புறம் பேசக்கூடாது. தொழில் வியாபாரங்கள் தொடர்பாக கடுமையாக உழைக்க வேண்டியும் இருக்கும். உழைத்த உழைப்பிற்கு ஏற்ற பலன்களானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. பயணங்கள் செல்ல நேரிடலாம். தொழில் வியாபாரங்கள் பற்றிய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நேரடி கவனங்களானது உங்களுக்கு தேவையான பணமானது தக்க நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக எதையுமே செய்வது நல்லது. வீண் அலைச்சல், வேலை பளு ஆகியவை இருக்குங்க. உங்களுக்கான அங்கீகாரங்களானது இப்பொழுது கிடைக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமைகளானது தோன்றி மறையும்.
ஆனாலுமே குடும்பாதிபதியினுடைய பாதசார சஞ்சாரத்தினால ஒற்றுமைகளானது அதிகரித்து காணப்படுங்க. பிள்ளைகளுக்காக பாடுபட வேண்டியதாக இருக்கு. ஒரு நல்ல குறிக்கோளுக்காக புண்ணிய பயணங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குங்க. ஆடம்பர பொருட்கள், வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலமாகவே செலவுகளும் உங்களுக்கு உண்டாகும். பெண்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய முயற்சிகளில் வெற்றியும் பெறுவீர்கள் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தவர்களை பற்றி எந்த பேச்சும் பேசாமல் இருப்பது நல்லது. கலைத்துறையினர் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளையும் பெறுவார்கள். மேலிடத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகளானது வந்து சேருங்க. வெளியூர் பயணங்களானது மேற்கொள்வீர்கள். அரசியல் துறையினருக்கு படிப்படியான வளர்ச்சியும் இப்பொழுது காணலாம் சொல்லலாம். அதேபோல் வருமானங்கள் நன்றாக இருக்கும், செலவுகளும் அதிகமாகும். தொண்டர்களால் நன்மைகளானது ஏற்படுங்க. புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் மேன்மையை அடைந்திட கூடுதல் கவனத்துடன் உழைப்பது அவசியம். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயத்தில் நேரடியாக கவனத்தை செலுத்துவது நல்லது. பாடங்களில் சந்தேகங்களை உடனுக்குடன் போக்கிக் கொள்ள ஆசிரியர்களினுடைய உதவியானது கிடைக்கும். உடல்நல பாதிப்புகளால் அடிக்கடி அவதிப்பட வேண்டிய சூழ்நிலைகளானது ஏற்படுங்க. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது. நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து பழகுவது சிறந்தது. மாணவர்களுடைய கல்வியில் அதிக ஈடுபாட்டுடன் செயல்பட்டால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை நீங்கள் பெற முடியும். இதிலும் எதிர்நீச்சல் போட்டே முன்னேற வேண்டியதாக இருக்குங்க. வீண் பழிச்சொற்களானது உங்களுக்கு உண்டாகலாம். தேவையற்ற இடமாற்றங்களால் அலைச்சல்களானது அதிகரிக்கும். சொகுசு வாழ்விலும் பாதிப்புகளானது ஏற்படும். ஆனாலுமே எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய பலங்களானது உங்களுக்கு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக கவனத்தை எடுத்துக்கொள்வது நல்லது. பணவரவுகள் ஏற்ற இறக்கமாக இருக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட வேண்டியதாக இருக்குங்க. தொழில் வியாபாரங்கள் செய்பவர்களுக்கு போட்டிகள் அதிகரிப்பதனால வாய்ப்புகளானது கை நழுவும். எந்த ஒரு காரியத்திலுமே சிந்தித்து செயல்படுவது நல்லது. மேலும் எதிலும் வெற்றியே உங்களுக்கு ஏற்படுங்க. எதிரிகளும் பணிந்து போவார்கள். அவர்களால் மறைமுக ஆதாயங்களானது உண்டாகும். எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புகளானது உண்டு. ஆனால் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் சகோதரர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளானது ஏற்பட்டு சரியாகும். காரியங்களானது அனுகூலமாகவே முடியுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியானது நிலவும். திருமண முயற்சிகளானது கைகூடலாம். சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது கிடைக்குங்க. உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஆதாயங்களானது ஏற்படும். அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளானது இப்பொழுது கிடைக்குங்க. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளானது ஏற்படும். வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அரசாங்க காரியங்கள் முடிவதில் இழுபறியான நிலைகளே நீடிக்குங்க. தந்தை வழி உறவினர்களுடன் மனஸ்தாபங்களானது ஏற்படக்கூடும் என்பதனால் பொறுமையானது உங்களுக்கு அவசியம். நீங்கள் பயணங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய கைப்பொருட்கள் மீது உங்களுடைய கவனங்கள் இருப்பது அவசியம். உத்தியோகத்தில் வேலை சுமைகளானது அதிகரிக்கும் என்றாலுமே கூட சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பால் மிக சிறப்பாக செய்து அதிகாரிகளினுடைய பாராட்டுகளை நீங்கள் பெறுவீர்கள். சிலருக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு, ஊதிய உயர்வுகள் போன்ற பலன்களானது ஏற்படுங்க. தொழில் வியாபாரங்களானது சிறப்பாகவே நடைபெறும். எதிர்பார்த்ததை விடவும் பணவரவுகளானது கூடுதலாகவே கிடைக்கும். ஆனால் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கக்கூடிய லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் கிடைப்பதில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலைகள் மகிழ்ச்சி தருவதாக இருக்குங்க. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலைகள் உற்சாகம் தருவதாகவே இருக்கும். எதிர்பார்த்த சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும். மேலுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கடினமான பணிகளையுமே செய்து முடிக்கக்கூடிய துணிச்சலானது ஏற்படுங்க. காரிய வெற்றியினால மனதில் சந்தோஷங்களானது உண்டாகும். இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வெளியில் சென்று தங்கவும் நேரிடலாம். தொழில் வியாபாரங்களானது மிகவும் சிறப்பாகவே நடைபெறும் அப்படின்னு சொல்லலாங்க. பணவரவானது எதிர்பார்த்தபடியே இருக்கும். வியாபாரங்கள் மற்றும் தொழிலை விரிவுபடுத்துவது பற்றி நீங்கள் திட்டங்களை செயல்படுத்துவீர்கள். பயணங்களானது சாதகமான பலனையை கொடுக்கும். உத்தியோகஸ்தர்கள் முன்னேற்றத்தை காண்பார்கள். வேலை பற்றிய கவலைகளானது உங்களுக்கு நீங்கும். நிர்வாகத்தினுடைய ஆதரவும் இருக்கும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு விஷயங்கள் தொடர்பாக வாக்குவாதங்களானது ஏற்படலாம். கணவன் மனைவியை அனுசரித்து செல்வது நல்லது. நண்பர்கள் உறவினர்களுடன் மனஸ்தாபங்களானது உண்டாகலாங்க. எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையுமே செய்து முடிக்க கூடுதல் நேரங்களாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். பணவரவானது எதிர்பார்த்தபடியே இருக்குங்க. வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் எதிலும் வேகமாக செயலாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணங்களானது உங்களுக்கு ஏற்படுங்க. அதேபோல் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்களானது நீங்கி ஒற்றுமையும் உண்டாகும். பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது மன திருப்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.